வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு நகரின் சில வீதிகள் விசேட போக்குவரத்து திட்டம் இன்றும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிடுகின்றது. அனுராதபுரம் திசாவாவிக்கு அருகிலுள்ள வனப்பகுதியிலிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அரச தலைவர்கள் இலங்கைக்கு இன்றைய தினமும் வருகை தரவுள்ளதால் கொழும்பு நகரின் சில வீதிகள் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிடுகின்றது. பிரத்யேக வாகனங்களில் கொழும்புக்குள் வருகை தருவதனை இயலுமானவரை மட்டுப்படுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன கூறினார். பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸ், பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் ஆகியோர் இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதி, பேஸ்லைன் வீதி, பௌத்தலோக மாவத்தை, பம்பலப்பிட்டி சந்தியில் இருந்து பழைய பாராளுமன்ற சுற்றுவட்டம் வரையான காலி வீதி, லோட்டஸ் வீதி, சிற்றம்பலம் காடினர் மாவத்தை, ரீகல் சுற்றுவட்டம் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது. காலை 8:30 முதல் 10 மணி வரையும், 11:30 முதல் 12 மணி வரையும், பிற்பகல் 2:30 முதல் 3 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5 மணி வரையும், 7:30 முதல் 8 மணி வரையும், இரவு 11:30 முதல் நாளை அதிகாலை 1 மணி வரையும் இந்த வீதிகளின் ஊடாக போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது. அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த பிற தேவைகளுக்காக கொழும்பு நகருக்குள் வாகனங்கள் பயன்படுத்துவதனை இயன்றவரை தவித்துக் கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனுராதபுரம் திசாவாவிக்கு அருகிலுள்ள வனப்பகுதியிலிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காட்டுக்கு விறகு வெட்டுவதற்கு சென்றவர் போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலிருந்த ஆடைகள் சிலவும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த மனித எச்சங்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பான நீதவான் விசாரணை மற்றும் வைத்திய பரிசோதனை என்பவை இன்று நடைபெறவுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பாடசாலை மாணவர்களுக்கு பாபுல், பீடா போன்ற போதைப்பொருள் அடங்கிய வெற்றிலையை விற்பனை செய்பவர்களை கைது செய்ய போலீசாருடன் இணைந்து சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். இந்த நடவடிக்கைக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்பு அவசியமானது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பாடசாலை மாணவர்களில் பலர் போதைப் பொருட்கள் அடங்கிய வெற்றிலையை பாவனைக்கு பழக்கப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். பாடசாலை மாணவர்களை போதைப்பொருள் பாவனையில் இருந்து பாதுகாக்கும் அளப்பரிய பொறுப்பு பெற்றோருக்கு இருப்பதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன மேலும் சுட்டிக்காட்டினார். உலக நீரிழிவு தினம் இன்றாகும். நீரிழிவு நோயிலிருந்து எமது எதிர்கால பரம்பரையை பாதுகாப்போம் என்பதே இம்முறை தொனிப்பொருளாக அமைந்துள்ளது. உலக சனத்தொகையில் 200 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் தற்போது நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கையின் சனத்தொகையில் 4% நீரிழிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. நாட்டில் தற்போது 10% பாடசாலை மாணவர்கள் நீரிழிவினால் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பொருத்தமற்ற உணவு பழக்க வழக்கமே நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித்த மஹிபால சுட்டிக்காட்டியுள்ளார். அதிக சீனி, உப்பு பாவனை, திடீர் உணவுகள் பாவனை, உடல் பருமனை உரிய அளவில் பேணாமை மற்றும் உடற்பயிற்சி இன்மை காரணமாகவும் நீரிழிவு ஏற்படுகின்றது. இந்த வருடத்தினை தொற்றாத நோய்கள் வருடமாக பிரகடனப்படுத்தியுள்ள சுகாதார அமைச்சு புற்றுநோய், நீரிழிவு போன்ற தொற்றாத நோய்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார்.
நாட்டின் மொத்த சனத்தொகையில் 40% நீரிழிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கிராமத்தவர்கள் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களை சுமந்து வரும் பிஸ்பாஸ் தொகுப்பு அடுத்து ஜெனீவா நாட்டில் அரிய வகையான செம்மஞ்சள் நிற வைரம் ஒன்று ஏலத்தில் விடப்பட்டுள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய வைரமாக இது காணப்படுகின்றது. 14.82 கரட் கொண்ட இந்த செம்மஞ்சள் நிற வைரம் $35.5 மில்லியன் பெறுமதி வாய்ந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 6 கேரட் கொண்ட செம்மஞ்சள் நிற வைரமே விற்பனையாகி இருந்தது. இது தொடர்பாக என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்டில் அடுத்து Tutti Frutti, comme on dit, a été séduit par une part l'origine sud-américaine des émeraudes. Ça fait il va juste éclairer. Pardon, je dois passer. Je peux. Effectivement, absolument. C'est très 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 rare. Dans Lyon, je me souviens de Lyon, nous avons vendu aux enchères. C'est une créatrice designer chinoise. On parle beaucoup des acheteurs chinois, mais il y a beaucoup de créateurs justement. Et elle fait partie Et cette fois-là, pour la première fois, on a réussi à faire c'est un peu un style indien parce que tout est fait. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. எமது மணித்தியால செய்தியினை 10:25க்கும் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையினை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.